இந்த உலகத்துல நிறைய பேர் வாழ்றதுக்காக நாடகம் போடுவாங்க. ஆனா சிலர் பொழைக்கிறதுக்காக நாடகம் நடத்துவாங்க. ஆனா எங்க சுரபி குடும்பத்துல மட்டும்தான் கலையை தெய்வமா நினைச்சு நாடகம் போடுவாங்க. என் அப்பா அபிமன்யு நாராயணன் தேசிய அளவுல மிகப்பெரிய விருதெல்லாம் வாங்கின ஒரு மிகச்சிறந்த நாடக கலைஞன். தினமும் பணத்துக்காக நாடகம் போடுறவங்கள நம்ம நம்புவோம். ஆனா கலைக்காக நாடகம் போடுறவங்கள நம்ம மதிக்கவே மாட்டோம். இந்த நாடகம் எத்தனையோ பேரை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆனா அதே நாடகம் இன்னைக்கு அட்ரஸே இல்லாம போயிடுச்சு. என் பேரு அபிமன்யு கிருஷ்ணா. இன்னைக்கு என்னோட கல்யாணம். என் கல்யாணத்துக்கும் நாடகத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என் நாடகத்தை நீங்களே பாருங்க. நடிப்பின் சிகரமே ஸ்ரீ 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 நாடக மாமணி எங்கள் ஆசானே வாழ்க வாழ்க வாழ்க. அந்த காலத்துல நாடகம் போடும்போது பாட்டு பாடினா ஒன்ஸ் மோர்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா மாறி போச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை இன்ஸ்டால்மெண்ட்ல கூட கட்ட முடியாம எங்க வாழ்க்கையே ஒரே போராட்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறோம். கலைஞர்கள் என்னைக்கும் கலங்கவே கூடாது. நமக்கும் நல்ல காலம் வரும். மகாபிரபு வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நமஸ்காரம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம். வணக்கம். குருவுக்கு வணக்கம். வணக்கம். இத்தனை கலைஞர்களை நடிகர்களா உருவாக்குனது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்றதுக்கு ஒரு கல்யாண மண்டபத்தையே கலைக்குடுமா மாத்தின மேதாவியே, கலைஞர்களின் விடிவெள்ளியே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவிற்கான ஏற்பாடு எப்படி இருக்கு? எல்லாம் பிரமாதம். உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் எங்க கௌரவத்துக்கு ஏது குறைச்சல். அமராவதி ஊருக்காரங்கிறது சரியாதான் இருக்குல்ல? ஆமா ஐயா. ஆமா, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போற இந்த கின்னஸ் ஐயர் எங்க போனாரு? அனந்தகோடி நமஸ்காரம். நமஸ்காரம் இருக்கட்டுங்க. அந்த மண்டபக்காரருக்கு வாடகை கொடுத்தீங்களா இல்லையா? அவன் எந்த சாமானும் உருப்படியா கொடுக்கறது இல்ல. பாருங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, சம்பிரதாயத்துல ஏதாவது குறை வந்திருந்தா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது என்னோட 10,000வது கல்யாணங்க. கின்னஸ் புக்ல இத பத்தி வரப்போகுதுங்க. ஐயாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு கவனிச்சுக்க. சரிங்க ஐயா. ஐயா வந்து வாங்க வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா வணக்கம் ஐயா. வாங்க வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா. நமஸ்காரம் ஐயா. ஆஹா, மகாபிரபு, நடிப்பின் நாயகனே, ஸ்ரீ அபிமன்யு ஐயா அவர்களே, வருக வருக என வரவேற்கிறோம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்ன சங்கடப்படுத்தாது. இல்ல இல்ல, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இது எல்லாமே மக்களா பார்த்து உங்க கலை சேவைக்கு கொடுத்த வெகுமானம். அது என்னவோ உண்மைதான். நாடகங்கள் நடந்துட்டு இருக்கும் போது சரி, நீங்க சொல்றத நான் கௌரவமா அதென்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? தக்ஷன் நாடகத்துல நீங்க சிவதாண்டவம் ஆடுறத பார்த்து மக்கள்லாம் அப்படியே அரண்டு போயிட்டாங்க. அது எல்லாமே உங்க பெருந்தன்மை. என்னுடைய ரொம்ப நாள் ஆசை நிறைவேற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது செடியா வளர்ந்து பூ பூக்குமா இல்ல காஞ்சி உதிர்ந்துருமான்னு யாருக்கு தெரியும்? பைத்தியக்காரா, இப்ப கார்பரேட் ஈவெண்ட்ஸ்லயும் நாடகம் நடத்துறதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமா ஆகிடுச்சு. கண்டிப்பா நமக்கு நல்ல நாள் திரும்பி வரும். நிச்சயமா. நோட் புக்ல இருக்க டயலாக நீ சொன்னா நோட்டா வந்து கொட்டும். அது மட்டும் இல்லைங்க, நாளையில இருந்து இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க எல்லாம் சுரபி நாடகம் கூடுதான் வேணும்னு ஒவ்வொருத்தர் கியூல நிப்பாங்க. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். நீங்க சொன்னது கலைஞர்கள் காதுல விழுந்தா எவ்வளவு சந்தோஷம். சுபம், வாங்க வேலையை பார்ப்போம். வாடா. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆசானா இருந்தாலும் இவர் தான் எங்க சுமைய தான் சுமையா நினைச்சு இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துறாரு. நீங்க சுமக்கிற சுமையை விட நான் சுமக்கிறது பெருசா? காசு கொடுத்து கலையை வாங்க முடியுமா? ஆஹா,
நாராயண ஐயா நடந்து வர்ற அழக பாக்குறதுக்கு கோடான கோடி கண் வேணும். ஆசானே ஆசீர்வாதம். மகாபிரபு, ராவண மாதிரி உங்களுக்கு 10 தலை இல்லைனாலும் மேடையில உங்களுடைய வில்லத்தனம் ராவணனையே மிஞ்சிரும். உங்க நடிப்பை பார்க்கும்போது என் உடம்புல ரத்தமே கொதிக்கும். அத பிபின்னு சொல்லுவாங்க, நரம்பு புடைக்குதுன்னு சொல்லணும். அதான் அதான் அதான். என்னோட ஆசான் எந்த ரத்த சம்பந்தமும் இல்லைன்னாலும் என் பொண்ணு கல்யாணத்தை தான் பொண்ணு கல்யாணம் மாதிரி சிறப்பா நடத்துறாரு. அவருக்கு என் பணிவான வணக்கங்கள். என் மேல உங்களுக்கு இருக்க மரியாதை எனக்கு நல்லா தெரியும். நான் போய் வர கெஸ்ட்டுங்களை ரிசீவ் பண்றேன். நீங்க கூட போங்க. வாங்க வாங்க நம்ம போவோம். அந்த நாடகத்துல போயிட்டு வரேண்ணா. ராமையா வா வா வா. டேய், கல்யாணத்தை நல்ல விதமா பேசலனாலும் பரவாயில்ல, தப்பா மட்டும் பேசிடக்கூடாது, பாத்துக்க. நீ சொல்லணுமா அபிமன்யு, ஒரு பொண்ணோட தகப்பனா இது என்னோட கடமை. அத பார்த்து போயிடா. டேய் குருஜி, இவன் வார்னிங் கொடுத்த மாதிரியே வந்துட்டான்டா. இவன் மட்டும் கால் எடுத்து வச்சானா நம்ம 10,000வது கல்யாணம் நாசமா போயிடும் குருஜி. இதனால கின்னஸ் ரெக்கார்டு என்ன ஆகுமோ தெரியல, நினைச்சா பயமா இருக்கு. சாதாரணமாவே இவன் கோல் மூட்டுறவன் நாரதர் கெட்டப்ல என்னென்ன பண்ண போறானோ. சீட்டை கொடுக்குறியா இல்ல சீட்டை கிடைக்கணுமா? எழுந்துரு ஹனுமான், நாரதற்கு இடம் கொடுக்க பிரச்சனை தான். சொல்ல போறான். அவரும் பிரம்மச்சாரி, நானும் பிரம்மச்சாரி. தேங்க்ஸ் ஆஞ்சநேயா. நீங்க ஆரம்பிங்க. பிரம்ம ராட்சச சமூகமா நீ என எதிர்க்க வந்தாயோ கொடிப்பயலே நீ. நீங்க ஆரம்பிங்க. அடே குலத்ரோகி, உன் ஆணவத்திற்கு ஏற்ற பலனை நீ விரைவில் அனுபவிப்பாய். குலநாசகா, பாரம்பரியம் மிக்க எங்களது கலைக்குழு பெரியதா அல்லது உங்களது கலைக்குழு பெரியதா? கூறுங்கள். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நடப்பவை எல்லாம் என் செயல் அன்றி நின் செயல் அல்லவே. நீங்க ஏங்கிட்டியே வா. சின்ன பலராமனே, பெருமைக்குரியவனே, யாதவ குல ரட்சகனே, மா மன்னவனே, உங்கள் இருவரையும் பெற்றது எங்கள் தாய் குலந்தானே. எங்களுக்கு இல்லாத பெருமை கதையாலே அடித்து உன் மார்பை இரண்டாக கிழித்து. நீ எப்படி நினைத்தால் என் கை பூல் பொறுத்துக் கொண்டிருக்கும் என்று நினைத்தாயோ? என்னடா ஓவர் ஆக்டிங் பண்றீங்க? கல்யாணத்துக்கு வந்தீங்களா சண்டை போட வந்தீங்களா? பண்ணுவோம். உங்கள மாதிரி எல்லாம் பாட்டு பாடி ஏமாத்த மாட்டோம், தெரியுதா? என்ன சாதாரண புரோகிதரா நினைக்காதீங்க. நான் யாருன்றது இப்ப காட்டுறேன். அடே அறிவு கெட்ட துரியோதனா, நீ எவ்வளவு கொடுமையானவன் என்று அந்த பீமனுக்கு தெரியாதா? அந்த பீஷ்மரின் வார்த்தைகளை நீ மதிக்காமல் ஆணவத்தோடு அலைந்து கொண்டிருந்தாய். உன் வார்த்தைகளே சத்ருவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. தர்மனிடம் இருக்கும் நல்ல குணம் உங்களில் யாருக்கும் கிடையாது. உங்களின் ஆணவம் கௌரவ பேரரசை அழித்துவிடும். குரு வம்சத்தின் ஆட்சியாளராக இருக்கும் உங்களது மகத்துவம் என்னவாயிற்று? பேரரசின் மகிமை என்னவாயிற்று? கோபம் உங்கள் இனத்துக்கே சத்ருவாகும் என்று அவமானப்படுபவன் தான் நாளை வாழ்க்கையில் வெற்றி அடைவான். இதை புரிந்து கொள் துரியோதனா. நல்லிணக்கத்தை ஏற்படுத்து. உனக்கு மரணமே விதி, உனக்கு மரணமே விதி துரியோதனா. அந்த மகா நடிகர் எஸ்வி ரங்கராவையாவை எங்க கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே குருதேவா. ஏதோ உங்க பரம்பரைக்கு மட்டும்தான் நடிப்பு வருன்ற மாதிரி பீத்திக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப தெரியுதா எங்க குரு மகா நடிகரியா? என்ன இவர் வராரு? இவர் எதா போட போறாரா? என்னது இதெல்லாம்? எல்லாரும் போய் உட்காருங்க. அமைதியா இருங்க. உட்காருங்க, உட்காருங்க. சொன்னா கிளம்புங்க. உட்காருங்க.